போங்கடா 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 போங்கடா. ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆம்பு கலப்பு ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. அதான் ஓட்டலான்னு 3 பேர் போகிறோம். சென்ற கை கழட்டினா எப்பறம் கலப்ப மாட்டுவ? ம் ம் ஆமாப்பா, கையெல்லாம் இப்படி தான் கொண்டு போய் நிறுத்தி வைப்பாராம். இந்த கல் மட்டும் அவத்துல கிடக்கணும். சென்ற கை காணா கலப்பிலே இதா வச்சுருவா. கலப்பை பின்னெல்லாம் எடுத்தாண்டியா சந்தோஷ்? ரை 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 போய் நேரம் வாடா. தூக்கு தூக்குடானா எதை தூக்குற? மாட்றா ரொம்ப வராத. ஓகே நண்பா, இது மாதிரி கை முன்ன பண்ண இருந்துச்சுன்னா இது எந்த கை ஃபஸ்ட்டு குட்டையாகுதோ அதை ஃபஸ்ட்டு மாட்டி விட்ருங்க. ரெண்டாவதுக்கு குட்டை உதரா போட்டு கொஞ்சம் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி நவுத்து உத. கை இறக்கி விட்டியா? லைட்டாக முன்னாடி நவுத்து. கையை பூரா இருக்க, கை எதுக்கு தூக்கி பிடிக்கிறா? கீழே வாட்டில் போடுறா. யார் மேல் வாட்டில் போட்டு ஓட்டுறீங்க? அப்படி இருக்கும் அளவு. லைட்டாக தூக்கி பிடி. ஒரு நாள் விட வண்டிய பிசுக்கு பிசுக்குன்னு விடாத. கொஞ்சம் பிசுக்கு பிசுக்கு விட்டா தாங்குமாடா எதா இருந்தாலும். ஏன் சந்தோஷ பாரு, ஆமாவா அனுபவம் பேசுது. போ மட்டம் பார்க்கலாம். சூப்பரு. நேதோட இப்படி இல்லை. நீ பைக் எடுத்துருவா. போகிறோம் இன்னைக்கு 1/2 hour தூள் கலப்புறோம். ஏசாவில் ஓகே நம்ம ஜேசிபிலேருந்து ப்ராப்பர்லேருந்து எதுக்குமே நீ வேலை இல்லை, ஃப்ரீ. இப்போ ஒரு ஸ்பீடு பிரேக் வேறு போட்டேன் ப்ரோ, வீட்டுக்கு வேகமாக வரானுங்க. ஐயம்மா சந்தோஷம் உட்காந்துக்கிறது வர எப்படி இருக்கு? ஏறதாரம் கேட்டான் அது. ரை 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 ரை. சத்தம் தெரிஞ்சுட்டே போறான்.
கேட்க பக்கம் அதே அவன் லவ் பண்றானா? சரிதான். நீயே லவ் பண்றான். நீயும் பண்ணணும். அவன் பண்றத நாமளும் பண்ணணும்ல, அதான் கெத்து. தொலைகிட்டே போறாங்க. எனக்கு தொலைவா? என்னடா ஒரு கேள்வி. நீங்க வண்டி பைக்ல தானே போகுது ரோட்ல. போறியா? நம்ம பாட்டில் போயிருந்தோம்னா நேரா வண்டி தள்ளுன்னு போயிருக்கோம். மானம் ஏன் மானம் போட்டுக்கிட்டே இருக்குது? திரும்பி மழை பெய்யுமா? ஓகே நண்பா, இந்த டைமில் உங்கள் ஊரில் மழை பெய்யுதா? 2 நாள் கேப் விட்டுருச்சா என்னன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இங்கே ஒரு 4 நாளாக மழை இல்லை. கொஞ்சம் இப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒன்று ஒன்றா டெய்லியும் அப்படியே வேலை ஸ்டார்ட் ஆகுது. எதுவும் பேசி வேலை வந்துச்சு, ரொம்ப பெரிய பார்ட்டியாக போச்சு. அப்புறம் இன்றைக்கி ஒரு 1/2 ஆம்புகளை பெருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கும் வேலை இல்லை, எல்லாம் குடும்பத்தோடு போகிற மாதிரி எல்லாம் செட்டாக போயிட்டு இருக்கிறோம். அப்புறம் கோல அப்போ காட்டை பார்த்தியா? எவ்வளோ பெரிய காடு. இது மட்டுமா கேளு? வர்றதெல்லாம் டீசலை கூட கட்டுப்படி ஆகாது. அடுதுரா டேய், இது ஒண்ணுதானா? தூக்கி பட கோகுலோட பவர் அவ்வளோதானா? ஊட்டிவிடு. கரெக்டானு கேட்கக்கூடாது. கோகுல் செய்யுமோ உடனே போய் செய்யணும். உன்னோட சீனியர்ல அவரு 1 year சீனியர்ல இடுப்புல வெயிட்டியே நிற்க மாட்டேன். உங்களுக்கு கரெக்டாக வேலை இல்லைடா, ஏன்டா பேச மாட்டீங்க? வேற என்ன நிற்கலையா பங்காளிக்கு? வேட்டி மட்டும் தான் நிற்கலையா? வேற ஏதாச்சும் நிற்கலையா பங்காளிக்கு? எல்லாமே இருக்குமே. ஓகே நண்பா, இன்னைக்கு என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இந்தாண்ணா வேணாம் இந்த 605 வீடியோ ஒன்று போட்டிருந்தோம்ல, அதில் வந்து பீக் சவுண்டு ஒன்று வருதில்ல. ஏன் ப்ரோ வந்துக்கிட்டே இருக்குதுன்னு கேட்குறீங்கள? அது வந்து ஐடியலுக்கு டைமை வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால தான் அந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு வந்து வண்டி இன்டிமேட் பண்ணுது. சீக்கிரம் அது எனக்கு உடம்பு சரியில்லைடா, சீக்கிரம் ரெடி பண்ணுங்கடாங்குது. அப்புறமேட்டு அதில் இன்னொரு ரீசனுக்கோசரம் வருது என்னென்னா, ஏர் டூம் சோக் ஆனாலும் வரும். அப்புறம் இன்னொரு ரீசன் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, டீசல் லோ ஃபியூலாக இருந்தாலும் வரும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். இது வேறு எதுவுமே இல்லை, லோ ஃபியூல் தான் ப்ராப்ளம். டைன்மோ தான் ப்ராப்ளம். டைன்மோ ஒன்று அரெஸ்ட் பண்ணால் வேலை முடிஞ்சுட்டு வருதுன்றோம். அப்புறம் நம்ம சந்தோஷம் வந்து நல்லா ட்ரைவ் பண்ணுறீங்கிறீங்க, இருந்தாலும் நம்ம கோகுலோட பவர் அளவுக்கு வரணும்ல. சொல்லிவிடு, குச்சி வச்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டே சொல்லிவிடு. ஹலோ, ஏதோ ஒரு ரோட்டை பேர் சின்ன வண்டியில் இருக்கும் பாரு, பிடிங்கிட்டு போ. 36 பிளேடு.
அப்புறமேட்டு நம்ம சந்தோஷ் ஓட்டுறான் ப்ரோ, ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் கொஞ்சம் சேட்டை இருக்குது, சேட்டையை மட்டும் கொஞ்சம் அடக்கணும்னா சரியாக போயிடும். ஏன்டா இங்கே பாரு, சேட்டையை மட்டும் கொஞ்சம் அடக்கினா சரியாக போயிடும் தானே. அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சுப்பா. அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருமா ப்ரோ. நீங்கள் எதுவும் சொல்லாத இருந்தால் தான் வருங்கிறான். அப்படியா? எதுவுமே திட்டக்கூடாதுங்கிறாங்க அண்ணா. என்னை திட்டாத இருங்க, நானே பாரு வண்டியில் 7.5 போட்டு காட்டுறேங்கிறான். போட முடியாது. நீ சைக்கிளில் 7.5 போடுறேன்னு தானே சொன்னேன். அப்புறம் வண்டியில 7.5 போடணும்ல. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் போகணும். அது நீங்கள் திட்டினாதான் அந்த 7.5 போட முடியும். அப்புறமேட்டு வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. அப்புறம் இந்த வண்டியில் ஒரு 2 கம்ப்ளைண்ட் இருக்குது ப்ரோ. யோடெக் ப்ளஸில் ஹைட்ரோலிக் வண்டியை தூக்கிட்டு ஆஃப் பண்ணோம்னா திரும்பி ஆட்டோமேட்டிக்காக ஹைட்ரோலிக் இறங்குது. அது ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அது வந்து பார்க்க சொன்னது இன்னும் வந்து கம்பெனியில் தான் அட்டன் பண்ணல. கேட்டால் ஒர்க்கர்ஸ் டிமாண்டு அப்படிங்கிறாரு. அதனால் கம்பெனியில் தான் ஆள் அனுப்பி விட்ருவாங்க. வந்த உடனே அதை பார்க்க வேண்டியது தான். தெரியல என்றைக்கு பார்ப்பேன். அதே மாதிரி கியர் நோட்டில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அந்த கியர் லிவர் அந்த நோட்டில் சுவிட்சும் வேலை செய்யலை. அதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குது, வரன்ட்ருக்குறாங்க. அவ்வளோதான். இப்போதைக்கு இது 2 தான் இதில் இது. அப்புறம் நிறையா பேர் இந்த வண்டிக்கு டாப் போடுற வீடியோ கேட்குறீங்க. எங்கே ப்ரோ, ஒரு வண்டியில் டயர் இல்லை, இது பேட்ரி இல்லை, அதே நான் எடுத்து போகிறதுக்கு வழி இல்லையா. இதில் போய் எங்கே போய் டாப் போகிறது பார்ப்போம். உங்கள் ஏரியாவிலாம் பழைய இரும்பு என்ன ரேட்டுக்கு ப்ரோ போகுது? நம்மகிட்ட ஒரு 2 டன்னு எறும்பு இருக்குது. உங்கள் ஏரியாவிலாம் என்ன ரேட்டுக்கு பழைய இரும்புலாம் போகுதுன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ. இங்கே வந்து 33 ரூபாய் கேட்குறாங்க. உங்கள் ஏரியாவிலாம் பழைய இரும்பு என்ன ரேட்டுக்கு போகுது? ஒரு 35-36 ரூபாய்க்கு பக்கமாக போகுமா? என்ன ரேட்டில் எடுக்கிறாங்க அவங்களாம்? அதெல்லாம் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் தட்டி விடுங்க நண்பா. அவ்வளோதான். வேறு என்ன வீடியோவில் ஏதாச்சும் கேட்டுருக்கிறீங்களா? ஜேசி வீடியோ போட்டது சூப்பராக காமெடியாக போட்டு வச்சுக்கிறீங்க ப்ரோ அப்படிங்கிறீங்க. எதுவும் வேலை இல்லை ப்ரோ, அதனால் எடுத்து போட்டு வந்துங்க. 9 கிளப்புக்கு எவ்வளோ ப்ரோ மணிக்கு? இதுக்கு வந்து மணிக்கு வந்து 1100 ரூபா வாங்குறோம் ப்ரோ. அப்புறமேட்டு ஒரு நண்பர் கேட்டு ப்ரோ புல்லட் எங்கே ப்ரோ காணோம் அப்படிங்கிறது. புல்லட் தான் கை கிராக் ஆச்சுல்ல ப்ரோ. அப்போ வந்து கொஞ்சம் வண்டிக்கு காயம்பட்டு விட்டது. அதனால் அது வந்து பட்டறையிலுக்கு தான் எடுத்துகிட்டு வரலான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமேட்டு சர்பஞ்சிக்கு 475 இன்ஜின் 1300 ப்ரோ வரும். 3500 வரும் ப்ரோ. அடுத்தது வீட்டுக்கிட்ட 5 கலப்பு இருக்குதுல்ல, அந்த கலப்பையை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. எடுத்து போடுறேன் ப்ரோ. அவர் எடுத்துகிட்டு போகாட்டி நான் என்ன கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அப்புறம் ரேடியேட்டரை சர்வீஸ் பண்ணி எப்படி ரேடியேட்டரை மெயின்டைன் பண்ணுறதுன்னு அது ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுங்க நண்பா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அதையும் எடுத்து போடுறேன் நண்பா. அப்புறம் ஒரு டிராக்டருக்கு வந்து 1 இயர் மெயின்டெயின் சார்ஜ் எவ்வளோ ஆகும், அதுக்கு என்ன செலவாகும்னு அது ஒரு வீடியோவை சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. அதுவும் கொடுத்துடலாம். அப்புறம் இந்த 605 வந்து எத்தனை ஆஸ் பவர்னு கேட்குறீங்க. அது 57 HP ப்ரோ. அப்புறமேட்டு அவ்வளோதான், எல்லோரும் இதுதான் கேட்டுக்கிறீங்க. ரொட்டேட்டர் வந்து சேர் ஓட்டுற வீடியோ போடுங்க ப்ரோன்னு ஒரு நண்பர் கேட்குறாரு. இனிமேல் நம்ம வந்து கேட்டால் கூட சேர் ஓட்ட முடியாது ப்ரோ. இனிமேல் நெக்ஸ்ட் இயர் தான். 2-3 நண்பர்கள் இந்த கமெண்ட் ரீட் பண்ணுங்க ப்ரோ, ட்வீட் பண்ணுங்க ப்ரோன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதை ஒரு நாளைக்கு ரீட் பண்ணிடலாம். இந்த டிசி லெவர் பிசி லெவரை பற்றி ஒரு நண்பர் கேட்குறாங்க. அது ஒரு வீடியோ மேக் பண்ணோம். ஏன்னா பழைய வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். இல்லை எனக்கு புது வீடியோ தான் வேணும்னா கேளுங்க, நான் அது ஒரு வீடியோ போட்டுறேன். அப்புறம் எம்பி ஃப்ளோ கலப்பை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ. எங்கள்கிட்ட எம்பி ஃப்ளோ கலப்பே இல்லை ப்ரோ. எங்கள் ஏரியாவிலே அரிட்டி இல்லை. நான் எங்கே போய் எம்பி ஃப்ளோ கலப்பை போட்டோம். அடுத்தது இன்னொரு ரொம்ப கேட்டுக்கிறது, டேக்ஸு, இன்சூரன்ஸு, டிரைவர் மெயின்டெனன்ஸு எல்லாம் சேர்த்து மந்த்லி எவ்வளோ ப்ரோ வரும்? அது ஒரு வீடியோவாக போடுங்க ப்ரோ. கண்டிப்பாக போடுறேன். அப்புறம் பனானா மல்சிங் வீடியோ போடுங்க. நான் தான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லிக்கிறேன். சாப்பிட்றதுக்கே எங்கள் ஊரில் பழம் இல்லை, நான் எங்கே போய் வாழை மரத்தில் ஒரு வீடியோ போடுறது? அது இல்லை. அதே மாதிரி ப்ரோ பேட்டர்லாம் ஐடியல் ஆர்பிஎம் எப்படி ப்ரோ குறைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ. ஆமாம், எப்பயோ ஒரு நண்பர் கேட்டிருந்தார்ல, கண்டிப்பாக அது ஒரு வீடியோ போடுறேன் ப்ரோ. நான் மறந்துட்டேன் பாருங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த நிறைய நம்பர்கள் வளைச்சி புது நம்பர் வராங்கள்ல, அதுங்க எல்லாம் கேட்குறது ப்ரோ நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த ஊர்? நான் சேலம் பக்கம் ஆர்டிஎம்டி ப்ரோ, திருச்செங்கோடு வழி. அப்புறம் ஒரு நண்பர் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு,
ப்ரோ எந்த கலப்பை மாட்டினாலும் வந்து கேர்ஃபுல்லாக மாட்டுங்க ப்ரோ, சேஃப்டி அப்படின்னு. ஓகே ப்ரோ. அப்புறமேட்டு கோகுல் சுஜித்துன்னு ஒரு நண்பர் கேட்டுருக்கிறாரு. அவர் ப்ரோ நீங்கள் ஜேசி போடுற வீடியோ போடுங்க, அது என்னுடைய பிரதர் சேனலில் பாருங்கள் ப்ரோ, அவர் ஜேசி போடுற வீடியோ இருக்கும். அடுத்தது டீசல் ஃபில்டர் அண்ட் டேங்க் க்ளீனிங் ஒரு வீடியோ போடும் ப்ரோ. அது என்ன ப்ரோ போட்டுக்கலாம், அது இது ஈஸியான மேட்டர் தான், அது நான் ஒரு வீடியோவாக போட்டு தரேன். அடுத்தது நீங்கள் ஃபினிஷிங் வேணும்னா சத்தியமான் போடுங்க ப்ரோ, ரொட்டாட்டருக்கு ஃபினிஷிங் அருமையாக இருக்குங்கிறீங்க. ஓகே, தெரிஞ்ச விஷயம் தான் ப்ரோ. ரொட்டாட்டருக்கு சத்தியமான் வந்து ஃபினிஷிங் அருமையாக இருக்கும். லைவ் வீடியோ போடுங்க ப்ரோ. நம்மளது லைவ் வீடியோ போடுற அளவுக்கு ஒருத்தான் இதில் ப்ரோ. லைவ் வீடியோ போட்டால் ஓரளவுக்கு ஃபன்னாக இருக்கணும், போடணும். இல்லைங்களா? அப்புறமேட்டு ஒரு நண்பர் கேட்டுருக்கிறாரு, ப்ரோ நீங்கள் ஆர்வஸ்ட் வாங்கிக்கோங்க ப்ரோ, நல்லா நெல்லாக இருக்கலாம்ல அப்படின்னு. அப்படிலாம் ஓட்டல ப்ரோ, நீங்கள் வேறு, அது அவ்வளோ பணம் போட்டு வாங்குற அளவுக்கு ஒர்த்தில் எங்கள் ஏரியா. அப்புறம் கோகுலை சந்தோஷம் திட்டாதீங்க, போக போக சரியாயிரும் அப்படிங்கிறீங்க. அவர் எங்கே திட்டுறது, சந்தோஷம் என்னெல்லாம் திட்டுறான், நான் எங்கே சந்தோஷம் திட்டுறது? நீ கம்முன்ற, நான் இப்படி தான் ஓட்டணும்னு அவன் எனக்கே சொல்கிறான், நான் என்ன சொல்லிட்டோம். அப்புறமேட்டு 2000 ரூபா வாங்கிட்டீங்களா? இல்லை ப்ரோ, நேற்று ஜேசிக்கு ஓட்டினது 2000 ரூபா வாங்கிட்டீங்களான்னு கேட்குறேன். இல்லை ப்ரோ, ப்ரோ சும்மா காமெடி சொன்னோம் ப்ரோ, அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. 1 ஹவருக்கு ஜேசிபிக்கு மணிக்கே 1200 ரூபா தான் ப்ரோ. அதனால் அவர் தெரிஞ்சு ஒரு ஏதோ ஒரு 500 ரூபா கொடுப்பாரு, ஒரு 1/2 hour சார்ஜ் கொடுப்பாரு நண்பா. அடுத்தது இன்னொரு வெயில் இருக்குது, அந்த வெயிலுக்கு தான் இப்போ போகலான்னு ஐடியாவில் இருக்கிறோம். தூக்குவானாடா, தூக்குவானா? போகல டேய். பைக் இன்னொரு 2 வெயிலுக்கு தான் ப்ரோ, ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் தேட்டிட்டு போவோம். கல்லுவா இருக்குமே. ஓகே நண்பா, இதுக்குள்ள ஒரு பெரிய 3 வெயில் இருக்குது. இந்த 3ஐயும் ஓட்டி விட்டு போக வேண்டியது தான். எல்லாம் துளுத்துலோடு தான் இருக்கும், பெருசாலாம் இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். அதனால் இந்த கம்ப்ளைண்ட்டை மட்டும் கொஞ்சம் வண்டியில் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. எந்த வயலில் கல் இருக்கும்? அது முட்டுக்கல்லா? அவ்வளோதான் நண்பா. இந்த அடுத்தது கார் ட்ரையல் ரெடி பண்ணோம்னா இந்த ஆயில் சர்வீஸ் வீடியோ போடலான்ப்பா. ஸோ இந்த பெரிய வண்டிக்கு வந்து டைமாகவும் 405க்கு பேட்ரி எடுக்கிறது, இது ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடலான்னு பார்த்தா அதுக்கு கையில் பட்ஜெட் பற்றாக்குறையாக இருக்குது. கண்டிப்பாக அதை எடுத்து போட்டால் அது ஒரு வீடியோ போடுறேனான்பா. அப்புறம் வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். நிறைய நண்பர்கள் இந்த வண்டி எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு. பூமி புத்திரா எடுக்கிறது இதை எடுங்க ப்ரோ, நல்லாயிருக்கும். பூமி புத்திரா லைனுக்கு போனால் எம்கேஎம் எடுங்க, 505 அதை எடுங்க. அந்த வண்டியை விட்டுட்டிங்கன்னா அப்புறமேட்டு இந்த வண்டிக்கு வந்துடுங்க. யுவோ டெக் ப்ளஸ் இது டபுள் கிளச்சு எல்லாம் அட்வான்ஸ் மாடலு, அதனால் இதை எடுத்துக்காங்க. ஃபியூச்சரில் இனிமேல் இந்த மாடல் தான் போகும். இந்த மகேந்திரான்னு இதில் எந்த வண்டியை எடுத்திங்கனாலும் டபுள் கிளச்சாக வண்டியை எடுங்க. ஒரு மினிமம் 45 to 50 HP எடுங்க, அதுக்கு கீழே எடுக்காதீங்க. ஒன்றுக்கு 10 ஐட்டம் விசாரிச்சு எடுங்க, 4 பேர்த்து விசாரிச்சு எடுங்க வண்டி எடுத்தால். யாரை வேணாலும் விசாரிங்க, சின்ன வண்டி எடுக்காதீங்க. அப்போதைக்கு உங்களுக்கு தெரியும் லைட் எனக்கு சொந்த ஓட்டம் தான் ப்ரோ சின்ன வண்டி போதும்னு நினைக்கிறீங்க. இப்போ தெரியாது, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு சொந்த ஓட்டத்துக்காரரே நீங்கள் ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் போடுறீங்க, அப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதனால் போடுறீங்க ஒரு 45 to 50 HP கேட்டகரி வண்டி போட்டுக்கிட்டிங்கன்னா லைஃப் நல்லா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பெரிய வண்டியை எடுத்து போடுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம்
ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ப்ரோ பைசான் பையில் வந்து 585 பைசான் பையில் வந்து சர்பஞ்ச் எப்படி ப்ரோ இருக்கும், டர்போ மாடலில் 595 வந்துச்சுல்ல, அது எப்படி ப்ரோ இருந்துச்சு, நல்லா இருக்குமா? நல்லா அவர் அந்த வண்டி வச்சுக்கிறாரு என்னன்னு தெரில. அந்த வண்டியெல்லாம் எங்கேயோ ஒன்று தான் ப்ரோ இருக்குது. யார் ப்ரோ அந்த வண்டியெலாம் கொடுக்குறாங்க முதல்ல? அதெல்லாம் சொக்க தங்கம் ப்ரோ. அதனால் வந்து 595 டர்போலாம் கிடைக்கிறது ரொம்ப அரிது. வச்சுருந்தீங்கன்னா பாங்க பத்திரமா வச்சுக்கோங்க. திரும்பி அந்த வண்டியை திரும்பி நாம் வந்து வாங்க முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு பழமொழி தான், ஓல்டு இஸ் கோல்டுங்கிறாங்களா, அது அப்படி தான். நான் ஒரு சாலா என்ன என்ன இந்த கலப்பையில் என்ன ஒரு கேள்விக்கிட்டனா வரும், போட்டது போட்ட மாதிரி வரும். ஸ்ப்ரிங் கலப்பையில் இப்படி வராது நண்பா, அவ்வளோதான். அதுக்கோசரம்னா வந்து இதே பாருங்க, கல்லுக்காட்டு பார்த்தீங்க, கலப்பை ஒத்துற சவுண்டு கேட்குதா? இதே வந்து குத்துக்கெல்லாம் மாட்டுச்சுன்னா வந்து என்ன பண்ணோம்னா கலப்பை பட்டை உடையும். மேக்சிமம் உடையாது, ஆனால் வந்து உடஞ்சி போயிடும். நல்லா வாட்டமாக மாட்டிக்கிட்டா உடஞ்சி போயிடும்னு வச்சுக்காங்களேன். ரெண்டு பேரும் ஏறி உக்காந்துக்கிட்டானுங்க. எங்களுக்கு வேலை இல்லை, அதனால் வேலை வாங்க முடியல ப்ரோ. எதை வைக்கிறதுனே தெரியல. நேரத்தெல்லாம் கொஞ்சம் சில்லற வேலை இருந்துச்சு, வீட்டு வேலை, அதெல்லாம் முடித்தோம். இன்றைக்கி அரை மணி நேரம் இருக்குதுன்னு இதுக்கு தான் வந்திருக்கிறோம். இதை முடிச்சுட்டு போனால் தான் அடுத்தது என்ன வேலை இருக்குதுன்னு டிசைட் பண்ணணும்பா. ஓகே ப்ரோ, சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வருது ப்ரோ. இதில் டெய்லியும் வருது. இப்போ தான் நம்மளுக்கு இது மொதல் கம்ப்ளைண்ட்டு. இதை பார்ப்போம், என்றைக்கு வந்து இதை கிளியர் பண்ணி தராங்கன்னு பார்ப்போம். நிறைய நண்பர்கள் 4 கேஜி போடுற வீடியோ வேணுங்கிறீங்க. அது நம்ம பிரதர் சேனலில் இருக்கும் ப்ரோ, அதில் போய் பாருங்கள். நான் என் சேனலில் நானே எடுத்துக்கிட்டு நானே வண்டி ஓட்ட முடியல. அதனால் இப்போ நான் பிரதர் சேனலில் போய் பாருங்கள், ஓகேவா? வேணும்னா கேளுங்க, லிங்க் அனுப்பி விட்றேன். ஓகே ப்ரோ, இந்த வயல் முடிஞ்சுது. இந்த 2 வயலுக்கு மொத்தமாக பாருங்கள், நான் கட் பண்ணலாம் எடுக்கலை. இருக்கிறதே அவ்வளோதான், இவ்வளோ தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஓட்டுக்க பெரிய பார்ட்டி, ஒரு 3 ஏக்கரா பார்ட்டி யார். ஸோ அதனால் வந்து 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு கூப்பிட்டா கூட நாங்கள் போய் ஓட்டி தான் ஆகணும்னு வச்சுக்காங்களேன். வேறு வழி இல்லை. இல்லைனா அது ஏன் வேறு வண்டிக்காரரும் பூந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாமே நான் ஓட்டி கொடுத்தா இருந்தால் தான் வருவோம்மாங்க. ஸோ அதனால் வந்து 10 நிமிஷமாக இருந்தாலும் கூப்பிட்டாலும் நாங்கள் போய் ஓட்டி கொடுத்துருவோம் நண்பா. பாருங்க பிஜோட வயல், இந்த கல்லுக்கட்டிலேருந்து இது ஒரு வயல், வண்டி கூட திறப்ப முடியல. இந்த மாதிரி ஃபீல்டுக்கெல்லாம் வந்து பிரேக் இல்லைன்னா வேலைக்கே ஆகாது. கோழி வேறு பியா 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 பியா. இதுக்கு டாப் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க ப்ரோ. போடுறோம் ப்ரோ, எல்லாம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம். போடுறோம், கண்டிப்பாக போடுறோம். போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? A to Z பண்ணுறோம். எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எவ்வளோ செலவாகுது, என்னன்னு எல்லாம் கிளியராக வீடியோ போடுறோம். என்ன ஆயில் பிரேக் பவர் ஸ்டேரிங்கிறதுனால எவ்வளோ சின்ன இடமா இருந்தாலும் 100 மாதிரி வளைக்கலான்னு வச்சுக்காங்களேன். இதே ஆல்னர் ஸ்டேரிங்கு, ஆல்னரி பிரேக்கு, இப்போலாம் ஆல்னரி பிரேக்கு எந்த கம்பெனிலையுமே வரதில்லை. ஆனால் ஸ்டேரிங் ஐட்டத்தை பொறுத்தவரையிலும் இன்னமும் ஆல்னர் ஸ்டேரிங் நிறைய நண்பர்கள் எடுக்கிறாங்க ப்ரோ. எங்கள் ஏரியாவில் நிறையா வண்டி இன்னும் ஆல்னர் ஸ்டேரிங் எடுக்கிறாங்க. கேட்டால் என்னங்கிறா, டீசல் அதிகமாக போகும், ஆல்னர் பவர் ஸ்டேரிங்கு, அதனால் ஆல்னர் ஸ்டேரிங் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. பவர் ஸ்டேரிங் ஓட்டிட்டா திரும்பியும் ஆல்னர் ஸ்டேரிங்கே போக மாட்டோம், என்னோட கணிப்பு. அது ரைட்டாக தப்பான்னு கமெண்டில் சொல்லுங்கப்பா. பிரேக் அடித்து எப்படி வைக்கிறாங்க. ஓகே நண்பா,
நம்ம சந்தோஷ் உட்காந்துட்டு இருக்கிறாரு. நம்ம கோவில் வந்து சந்தோஷத்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறாராம். இப்படி ஓட்ட அப்படி ஓட்ட அப்படி. நீ என்னடா எனக்கு சொல்லி தரது, நானே பழகிக்கோண்டா அப்படின்னு சந்தோஷ் சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நண்பா, அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சது. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை டேக்கர், மிஸ் யூ ஆல். அவ்வளோதான். இன்னும் ஒரு ட்ரிப் திருப்பி விட்டு போயிட்டு அடுத்தது வீட்டில் என்ன சில்லற வேலைக்குதுன்னு பார்க்கலாம் நண்பா. போகலை எப்படி ஓட்டுறான்னு பாருங்க. என்னடா லுக்கு, ஓடி வாடா போகலாம். அங்கே நின்றுட்டு இருந்தேன் ப்ரோ. இங்கே வந்ததையும் கோவில் எங்கடா போயிட்டான் ஆளை காணோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அவ்வளோதான் நண்பா, வந்ததுக்கு ஒரு 1/2 hour ஓட்டியாச்சு. வேலை முடிஞ்சுது. அடுத்தது வீட்டில் போய் வேலையை பார்க்க வேண்டியதான் நண்பா. நாளைக்கு ஏதோ ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். பாருங்க, பில்லு மாட்டினா என்றைக்குமே வந்து ஓரத்தில் தூக்காதீங்க, நடு வயலில் தூக்கி விடுங்க. அப்போ தான் வந்து தண்ணி கட்டுற காடெலாம் தலைமாடு பள்ளமாகாது. ஓகேவா? இதை நினச்சி மனசு வச்சுக்காங்க. இது ரைட்டாக தப்பான்னு கமெண்டில் தட்டி விட்டு போங்க நண்பா. மானை வேறு என்னென்னு தெரில, வெயிலே அடிக்கலை. திரும்பியும் மழை ஸ்டார்ட் ஆகுமா என்னன்னு தெரில. உங்கள் ஏரியாலாம் எப்படி மழைன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ. ஆனால் மறக்காமல் பழைய என்ன ரேட்டுக்கு உங்கள் ஏரியாவில் போகுதுன்னு அதையும் கொஞ்சம் கமெண்டில் தட்டி விடுங்க. இங்கே வந்து 32 ரூபாய் தான் எடுக்கிறாங்க. இங்கே என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு சொல்லுங்கள். ஃபோர் வீல் டிரைவாக இருக்கும், பிரேக் அடிச்சுட்டு திருப்புறான். 2 வீல் டிரைவாக இருந்தால் எங்கே ஓட்ட போகிறோம்? டூ வீல் டிரைவில் கொடுத்தா கம்முன்னு ஓட்டுவான்.